நமக்கு 2004ல சுனாமி வந்துச்சுங்களா, அப்போ அது என்னன்னா, நம்ம இந்திய பெருங்கடல் நிலப்பகுதியில் அங்க கடலுக்குள்ளாகவும் இந்த ஃபால்ட் லைன் அப்படிங்கிறது. ஓகே. அதாவது 2 கண்டங்களுடைய அந்த டெக்னோக்ரைட் பிளேட்ஸ்னுடைய தட்டு, அது அந்த இடத்துல இப்படி உராசுது. அப்படி ஏற்படும் அது என்ன ஆகும்னா, நீங்க இப்ப தண்ணீங்க வந்துட்டு உள்ள அப்படி கல்லு போட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு ரவுண்டா ஒரு ஆமா, இது இந்த ஆமா. உருவாகுதுங்களா? சேம் இதுதான். சாதாரணமா வந்துட்டு நீங்க சின்ன ஒரு ட்ரம்ல வந்துட்டு தண்ணி சைடுல தட்டிங்கன்னா ரிங் மாரி ஒண்ணு உருவாகும். இல்லைங்களா? அந்த வேவ்ஸ் அந்த இது ஆமா, ஆமா, ஆமா. அதேதான். அந்த அப்ப அதிர்வு இருக்கும். ஆமா. அது ம். இருக்கும். அது வந்துட்டு. அப்ப அது என்னன்னா, அது கரெக்ட்டா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த வேவ்ஸ் வந்து கரெக்ட்டா இந்த ட்ரம்முடைய எட்ஜ் வரைக்கும் வரும். நடுப்பகுதியில ஆரம்பிக்கக்கூடியது. அப்படி சுத்தி அது அழகா இப்படி போய் வரும். சேம் திங் தான். அப்போ கடலுக்குள்ளாகவும் இந்த உராய்வு என்ன பண்ணுதுன்னா, அந்த உடல்ல டிஸ்டர்பன்ஸ ஏற்படுத்துது. அந்த நடுக்கம் அப்படிங்கிறதுன்னா, அந்த தண்ணிய வந்து இப்படி சுழற்சியாக செய்யும். அப்ப என்னன்னா, உங்க இந்த ரவுண்ட் ஃபேஸ்ல வந்துட்டு அலைகள் வந்துட்டு வரும். டைடு வந்து. அந்த டைடு அப்படிங்கிறது எழும்பும். அது வந்துட்டு எவ்வளோ ஃபீட் வந்துட்டு உயரம் அப்படிங்கிறது, அந்த நிலநடுக்கத்தினுடைய தன்மை பொறுத்து.